கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அடுத்துள்ள கோவில்புரத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய கண்ணன் என்பவர் டெம்போ ஓட்டுநராக பணியாற்றி வராரு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கார்த்திகை வடலி பகுதியில் உள்ள ஆற்றோர தென்னந்தோப்பில் கண்ணன் நிர்வாண நிலையில் வெட்டு காயங்களுடன் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. உடலை கைப்பற்றிய ராஜாக்கமங்கலம் போலீசார் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியை தேடி வந்திருக்காங்க. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கோணம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சிலி மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை பிடிச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. இதில் சம்பவத்தன்று இரவு கண்ணனும் ஜான்சிலியும் அந்த தென்னந்தோப்பில் அமர்ந்து மது அருந்தியது தெரிய வந்திருக்கு. அப்போது போதை தலைக்கேறிய நிலையில் ஜான்சிலி கண்ணனை ஓரினச் சேர்க்கைக்கு அழைத்ததாக தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு கண்ணன் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மறுத்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதத்தால் ஆத்திரமடைந்த ஜான்சிலி மறைத்து வைத்திருந்த அரிவாள்களால் கண்ணனை சரமாரியாக வெட்டியிருக்காரு. ஜான்சிலி இந்த வெறிச் செயலுக்கு அங்கிருந்த 2 சிறுவர்களும் உடந்தையாகவும் இருந்திருக்காங்க. பலத்த காயமடைந்த கண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்திருக்காரு. பிறகு கொலையாளிகள் 3 அங்கிருந்து தப்பியும் சென்றிருக்காங்க. போலீசாரின் தீவிர விசாரணையில் இந்த அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. தற்போது ஜான்சிலியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க. அவருக்கு உடந்தையாக இருந்த இந்த 2 சிறுவர்களையும் சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. விசாரணையில் சம்பந்தம் இல்லை என தெரிந்த மற்றொரு நபர் விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஓரினச் சேர்க்கைக்கு உடன்படாததால் ஒரு டெம்போ ஓட்டுநர் மது போதையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.